அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமை அமாவாசையானது வரப்போகின்றது. திங்கட்கிழமை என்று வரக்கூடிய அமாவாசையை சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த சர்வ அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரக கிரக மாற்றங்களை பொறுத்து மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றியும், திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமாவதி அமாவாசையின் பொழுது நாம் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரபத சோமாவதி அமாவாசை ஆரம்பமானது செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த அமாவாசையின் முடிவானது செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:24 மணி வரையும் இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன், சூரியன், சுக்கிரன் பெயர்ச்சிகளும் நடக்கவிருக்கின்றன. இதில் புதன் பகவான் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் நகரவிருக்கின்றார். மேலும் செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக இருக்கிறார். அதே போலவே சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலும் ஆட்சி அதிபதியாக அமரவிருக்கின்றன. இந்த 3 கிரகங்களின் நிகழ்வுகள் மிக முக்கியமான நிகழ்வுகளாக நடக்க இருக்கின்றன. இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கை கிரக அமைப்பானது ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் வேலையில் தாமதம் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையிலுமே கவனம் தேவை. அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும். கல்வி தொடர்பான விஷயத்தில் கலவையான முடிவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றன. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய புதாதித்ய யோகத்தால் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. உங்களின் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அவ்வப்பொழுது சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நெருக்கம் அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை பெறலாம். உங்களின் வருமானம் அதிகரிக்கும். செலவுகளையும் கட்டுக்குள் வைப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உங்களின் உடல் நலனில் ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். அதே சமயம் உங்களின் மன உறுதி தைரியத்தால் சிறப்பாகவும் செயல்பட முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் 4, 5, 6ஆம் இடத்தில் புதன், 6, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்று கிரகங்கள் இருக்கின்றன. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வாகனத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு பழுதுகள் ஏற்படலாம். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படலாம். மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது.
உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் பாடங்களில் கவனம் தேவை. பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் விருத்தியாகும். உங்களிடம் இருந்த போட்டியாளர்களும் விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வேலைகளையும் முடிப்பீர்கள். நீண்ட கால வழக்கு சாதகமாகும். தனஸ்தான குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியான கவனம் செலுத்துவீர்கள். பணியாளர்களை அனுசரித்து போவது நல்லது. சுக்கிர பகவானால் வாய்ப்புகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உடல்நிலை சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். விவசாயிகளுக்கு பணிகளில் கவனம் தேவை. எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரிகளுக்கு விற்பனையில் லாபம் கிடைக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 9, 10. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 7 மற்றும் 16. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானால் வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகளும் நடக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் வெற்றியாகும். குரு பகவானும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். செயல்களை ஆதாயமாக்கும். செல்வாக்கு உயரும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். உடல்நிலை சீராகும். கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி இழுபறியான வெற்றியை ஏற்படும். பணவரவில் இருந்த தடைகளும் நீங்கும். ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 10, 11. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதனால் உங்கள் நிலை உயரும். குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகும். முயற்சியில் லாபம் தோன்றும். இழுபறியாக இருந்த வேலைகளும் முடிவிற்கு வரும். மாதத்தின் முற்பகுதியில் பொன்பொருள் சேரும். கேது பகவானால் எதிர்ப்பு இல்லாமல் போகும். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும். குருவின் பார்வை உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். வழக்கத்தை விட துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோருக்கு விருப்பங்கள் நிறைவேறும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவதும் நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 11. அதிர்ஷ்ட நாட்கள் 1, 9 மற்றும் 10. திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமாவதி அமாவாசை என்று புனித நதிகளில் நீராடுவது, தர்ப்பணம் செய்வது, தானம் செய்வது மட்டுமின்றி சிவபெருமானையும் வழிபட வேண்டும். இரு சுப யோகங்கள் உருவாகி வருகின்றன. இந்த யோகங்களில் சிவ யோகம் மற்றும் சித்த யோகம் ஆகியவையும் அடங்கும். சிவ யோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் 2ஆம் தேதி சூரிய உதயம் முதல் மாலை 6:20 வரை. இதைத் தொடர்ந்து சித்த யோகமும் உடனே தொடங்கும். சித்த யோகமானது அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீடிக்கும். சிவ யோகம் வழிபாடு, பிரார்த்தனை, யோகா, தியானம் ஆகியவற்றிற்கு மிகவும் மங்களகரமானது. சோமாவதி அமாவாசை என்று இந்த நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு வில்வம் போன்ற அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் திங்கட்கிழமை என்ற இந்த அமாவாசை வருவதால் கட்டாயமாக சிவபெருமானை வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு கருப்பு எல்லை சமர்ப்பித்து பித்ருதோஷத்திலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். இந்த நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவியை வழிபடுபவர்கள் தங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இறந்த தேதி தெரியாத முன்னோர்களுக்கு கூட இந்த நாளில் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.